கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உடைய வார்த்தையை கொடுக்க முடியாத கர்த்தர் பெரிய கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆண்டவரே பேசுறீங்க நல்ல பிதாவின் ஆவியனர் நேர தகப்பனே, ஆவியனர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாத பிள்ளைகளை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய ஆவியனர் ஆட்கொண்டு எடுத்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நம்ம தேவனுடைய வார்த்தையை வரும். சங்கீதம் 115 சங்கீதத்துல என்ன வசனம் கேட்டீங்கன்னா 14 வசனத்தை கொடுக்குது. 13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். 12 போட்டிருக்குது கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைக்கும் போது கர்த்தர் நம்மளை நினைச்சுவாராம், ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் எல்லா பிள்ளைகளையுமே ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆண்டுடைய சீசர்கள் அவரு கூட இருக்கும்போது எல்லா பிள்ளைகளையும் என்ன செஞ்சாங்க, ஏசப்பா ஆசீர்வதிச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, அவருடைய பிள்ளைகள் பின்மாற்றத்துல போயிட்டாங்க. ஆண்டு சிலுவைக்கு போன பிறகு பின்மாற்றத்துல போயிட்டாங்க. அப்பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மீன் பிடிக்க போறேன்னு போயிட்டாங்க எல்லாரும். ஆனா அப்ப கூட அவருடைய பிள்ளைகள் பசியோடு இருப்பாங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு, வீட்டுல வந்து கேட்கிறாரு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. அப்ப கூட அந்த பிள்ளை அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியாம ஆண்டவர் அவங்களை ஆகாரம் கொடுத்து என்ன செஞ்சாரு, ஆசீர்வதித்தார். 153 பெரிய மீன்களை என்ன செஞ்சாரு, சுட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு ஆண்டவர். அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மள ஒவ்வொருவரையும் ஏசப்பா நினைச்சுறாங்க, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்காங்க. ஆனால் என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன செய்யணும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும் சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அவருக்கு பயப்படுற பயம் இது. கர்த்தருக்கு பயப்படுற சிறியோரையும் பெரியவரும் அவர் என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கிறோம். கர்த்தர் உங்க பிள்ளைகளை நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார் என்று வசனம் போட்டிருக்குது. கர்த்தருக்கு பயப்படுற பெரியவரை சிறியவர் அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு உங்களுக்கு என்ன செய்யும், ஒத்தாசை வரும்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்குது. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு ஒத்தாசை வேணும்னா அவங்களுக்கு நமக்கு என்ன செய்யணும், பயந்து இருக்கும்போது அவருக்கு நமக்கு என்ன செய்யும், ஒத்தாசை ஆண்டவர் தருகிற தேவனா இருக்கிறார். அப்ப அவங்க சொல்லியிருக்குது, வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமியோ மண்புத்திரை கொடுத்தாருன்னு எதிர்த்துல பாக்குறோம். வானம் கர்த்தருடையது, பூமி மண்புத்திரை கொடுத்திருக்கிறார். 115 அதிகாரத்துல 16 வசனம். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு பூமி மண்புத்திரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. வானத்துல தேவனாகி கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடையவைகள் வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியும் மனப்புத்திரை கொடுத்திருக்கிறார். அது இந்த பூமி மனப்புத்திரை கொடுத்திருக்கிறாங்க. வேதம் கூறுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல என்ன செய்யுமா, நோக்கமா இருக்குமா, அப்படி நோக்கமா இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அவருடைய கண்கள் என்ன செய்யுது, நோக்கமா இருக்குது, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதான் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது அந்த காரியத்துல ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், விடுதலை கொடுப்பாரு. அதனால ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் பயந்து நடங்க. சங்கீதம் 115 சங்கீதத்துல நம்ம போடுறது கர்த்தருக்கு பயப்படுறவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, 128 சங்கீதத்துல 1 போட்டிருக்கோம், முதல் வசனம் போட்டிருக்கோம், கர்த்தருக்கு பயத்துல வழியில் நடக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லி போட்டிருக்கோம். கர்த்தருடைய வழியில நடக்கிறவன் பாக்கியவான். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க உங்க
ஆண்டுடைய வழியில் நடக்கணும். கர்த்தர் பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி ஆண்டு போடுறோம். அப்போ கர்த்தருக்கு பயந்து தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைச்சு நடக்கணும். துணிகரமான காரியங்கள்ல தலையிட்டாங்கன்னா அது பயங்கரமான பிரச்சனைகளை என்ன செய்ய சந்திக்க வேண்டியிருக்கும். ஆண்டுடைய பிள்ளைகளை நினைச்சிடாரு ஆசீர்வதிக்கிற தேவன் அவருக்கு பயந்து நடக்கணும். அவருக்கு ஏதோ கிறிஸ்தவம் அப்படிங்கும்போது ஏதோ எங்கேயோ இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு சொல்லி நினைக்க கூடாது. ஏசப்பா நினைச்சுவாங்க அவருடைய பிள்ளைகள் பக்கத்துல தான் இருப்பாரு, கண்ணோக்கமா இருப்பாரு, அவர் பிள்ளைகள் மேல ரொம்ப கண்ணோக்கமா இருப்பாரு. அதான் தாவீது சொல்லுவார் 139 சங்கீதத்துல கூட சொல்லியிருப்பாரு, உமக்கு மறைவாக நான் எங்க போவேன் அப்படின்னு, தூரத்துல இருந்து கூட என் நினைவில் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படிங்கிற, முன்புறத்திலேயும் பிற்புறத்திலேயும் நீர் என்ன செய்ய நெருக்கி ஏவுகிறீர், பாதத்தில் படுக்கப்பட்டு அங்கே நீர் இருக்கிறீர், என் கருவை உன் கண்கள் கண்டது, மறைவன் எங்கேயும் போக முடியாது ஆண்டவரே, அதனால வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நீ நடத்தும் ஆண்டவரே தாவீது கேட்டிருப்பாரு. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். அவருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நினைச்சு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அதான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஒவ்வொரு பேரும் ஆண்டவருக்கு பயந்து நடங்க. பூமியும் மனுப்புத்திரை கொடுத்திருக்கிறார், பூமி மனுப்புத்திரை கொடுத்தா தேவன் வானத்துல இருக்கிறார். அப்போ இந்த பூமியில இருக்க அவ்வளவு பேருமே இயேசுவுக்கு தான் சொந்தம். அதனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா கிறிஸ்தவங்களுக்கு தான் அந்த இயேசு கிறிஸ்துன்னு நினைக்க கூடாது. கிறிஸ்தவங்களுக்கு தான் இந்த உலகம் முழுவதுமே கிறிஸ்தவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எல்லாருமே இயேசப்பாவுடைய பிள்ளைங்க தான். எல்லாத்தையும் பிதா படைச்சது இயேசப்பா, ஆண்டவர் படைச்சாரு. அதனால பூமி மனுப்புத்திரை கொடுத்திருக்கிறார், தேவன் வானத்துல இருக்கிறார். நிறைய வசனம் இருக்குது. பிரசங்கில கூட அன்னைக்கு சொல்லியிருந்தேன் 5ஆம் அதிகாரம், பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல நீ ஒரு நினைச்சு தேவன் வானத்துல இருக்கிற, நீ பூமியில இருக்கிற, வாயின் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டு அப்படின்னு விதத்துல நம்ம இன்னைக்கு வாசித்தோம். அதனால தேவனுடைய பிள்ளைங்க அவர் வானத்துல இருக்கிறார், நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு, எல்லா மக்களையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. யாரையும் என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு அதை குடிச்சு வரிச்சு அழைகிற மக்களையும் பார்க்குறாரு, அறுவலை கத்தி தூக்கிட்டு அழைகிறவங்களையும் பார்க்குறாரு. இன்னைக்கு போய் இந்த களை வாங்குறவங்க அப்படி இப்போ எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. அப்போ உலகம் முழுவதையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அப்படிலாம் செய்கிறதுனால ஆண்டவர் இவங்க எப்படி போட்டுன்னு அவர் விடலை. என்னைக்காவது மனம் திரும்ப மாட்டாங்களான்னு தான் அவர் நேரத்தை வெயிட் பண்ணுறாரு. அதனால மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவே ரட்சியும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ரட்சிக்கிற தேவன் தான், உங்களை விடமாட்டாரு. அதனால ஆண்டவர் சமூகத்துல யாராக இருந்தாலும் வந்துருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் போட்டிருக்குது. வேத வசனம் என்ன போடுறதுன்னு பார்த்தா அதன்படி நடக்கும்போது பாக்கியவான்களா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க வேதத்தின்படி நடங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை யாரும் செய்ய வேண்டாம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது அதுல நிறைய தண்டனை இருக்குன்னு பைபிள்ல போட்டிருக்குது. அப்படியே வசனத்துக்கு கை கொள்ளணும், வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்கிறவங்க பாக்கியவான்கள். அதனால வசனத்தை கை கொள்ளுங்க. அதனால நம்ம துணிகரமா எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. துணிகரமான வார்த்தைகளை ஆண்டதுக்கு விரோதமான காரியங்களை பேசிடக்கூடாது. மனம் பதறி கூட எந்த வார்த்தையும் பேசக்கூடாது வேதம் கூறுகிறது. ஆனால் அந்த தேவனுடைய அன்பு பிள்ளைகளை தேவனுக்கு பயந்து நீங்க நடங்க. அப்போ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பயப்பட சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்கோ இந்த உலகத்துல இருந்தோம், எதுக்கோ மறைச்சோம் அப்படின்னு போயிடக்கூடாது. எப்படியும் இருக்கலாம், இதனால ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பயந்து நீங்க நடங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உலகம் முழுவதும் இருக்க எல்லா மக்களுமே ஏசப்பா தான் சொந்தம். அதனால ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் உங்க துணிகரமான காரியங்களை செய்து நரகத்தில் போய் விழுந்துடக்கூடாது. தன் புறஜாதி மக்கள் செய்கிற காரியங்கள், விக்கிரங்களுக்கு நடக்கிறது, ஆடுறது பாடுறது கொண்டாடுறது, இப்படிப்பட்ட காரியத்துலலாம் என்ன செய்யணும், மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிங்க. ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் போடுங்க. வேதம் குறுகிறது முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்குன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டவர். பூமியின் எல்லாம் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. நாவுகள் எல்லாம் என்னை அறிக்கை செய்யணும் அன்று சொல்லியிருக்காரு. அதனால சீக்கிரம் கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். நீங்க மனம் திரும்புங்க. ஆண்டுக்கு பயப்படுற பயத்தோடு நீங்க இருங்க. எந்த மக்களா இருந்தாலும் சரிதான், ஏசப்பா பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், ஏசப்பா அறியாத மக்களா இருந்தாலும் சரிதான், ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு நீங்க நடந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் உங்களை கரம் முடிச்சு நடத்து பரலோகராஜ்யத்துக்கு பதவி கூட்டிட்டு போயிடுவாரு. ஆனா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது பிசாசு கையில ஒப்பு கொடுத்துருவாரு. அங்க அக்னியில கூட அவன் தள்ளிடுவான். அது எரிய நரகம். 1 நாள் 2 நாள் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, அது நித்திய காலமும் அந்த அக்னியில தான் கிடப்பாங்கன்னு பைபிள் வசனம் போட்டிருக்கு. அது வேதனை நிறைஞ்ச இடமா, வர்க்கடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா, அலறுத சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா, தீ அங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அப்படிப்பட்ட இடத்துல பிசாசு கொண்டு தள்ளுவானா. அதனால நீங்க என்ன செய்யுங்க, மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பாவுக்கு பயந்து நடங்க. ஏசப்பா உங்களை வழி நடத்துவாரு. எல்லா மக்களுமே
ஆண்டவர் மனம் திரும்ப வேண்டும் என்றால் நீடிய பொறுமையோடு இருக்கிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடினால் ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் பொறுமையோடு இருக்கிறார். அதனால நீங்க எல்லா மக்களுமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவாக்குனால முழங்கால் படுங்க. இயேசுவே உடைய ரத்தத்தாலே நீ கழுவுங்க. செல்வியில சிந்தின ரத்தம் எனக்காக தானப்பா சிந்தினீங்க. உடைய ரத்தம் இந்த சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கணும் வேதத்துல ஒரு சொல்லியிருக்காங்க. அதனால ஏசப்பா உங்க ரத்தத்தாலே என்னை கழுவுங்க ஏசப்பா, என்னை உண்மை பிள்ளையா மாற்றுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா, என்னை ரட்சிங்க ஏசப்பா, ரட்சிங்க ஏசப்பா, ரட்சிங்க. ரட்சிப்புனா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியலனாலும் கூட என்னை ரட்சிங்க ஏசப்பா, ரட்சிங்க ஏசப்பான்னு சொன்னா ஆண்டவர் அழகா ரட்சிப்பார். எத்தனையோ மக்கள் ஆண்டவர் தரிசனத்தின் மூலமா பேசியிருக்கிறாரு, தரிசனம் காமிச்சு ஆண்டவர் பக்கம் திருப்பி இருக்கிறாரு. அதனால இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போனோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவுக்கு பயந்து நடங்க. கர்த்தருக்கு பயப்பட சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி வசனம் போட்டுக்குது. இந்த 134 சங்கீதம் 134 கூட 3 வசனத்தை போட்டிருக்கு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர். அதனால நீங்க நல்லா நிதானிச்சு யோசனை பண்ணி பாருங்க. வானத்தையும் பூமியும் படைச்சவர் ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் பிதாங்க படைச்சார், பிதாங்க தேவகுமாரன் இறங்கி வந்திருக்கிறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க அவரை நோக்கி பாருங்க. நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவே போகாது. அவரை நோக்கி பார்க்கும்போது நீங்க பிரகாசம் அடைவீங்க. அவங்க நோக்கி பார்த்த பிள்ளைகளை அசைக்கவே முடியாது. சாஸ் எத்தனை தந்திரம் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கிட்ட கண்மலையாகி கிறிஸ்துவின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்ட கல்லாக இருக்கிறாங்க. அதனால் தேவனை நோக்கி பாருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை கரம் பிடிச்சி நடத்துவார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். என் அன்பில் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பயந்து நடக்கட்டும் தகப்பனே. கர்த்தவே நீரே மெய்யான தேர்முதை அறிந்து உம்முடைய பாதத்துக்கு வரட்டும் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளும் உமக்கு பயந்து நடக்கட்டும் சுவாமி. அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கட்டளை 100க்கு 100 தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் நாம் மாத்திரம் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழுவதும் நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.